லெபனான்ல, அதுவும் குறிப்பா சதர்ன் லெபனான்ல இஸ்ரேல் படை எந்த அளவுக்கு உள்ள போனாங்க, சீஸ்ஃபயர் சார்ந்து கொஞ்சம் அடங்கியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்குங்க. இந்த ஃபோட்டோ தான். என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட சிலைய ஒரு இராணுவ வீரர் அடித்து உடைக்கிற மாதிரி, ஜீசஸ் சிலையோட தலைப்பகுதி இருக்குல்ல, அங்கே சுத்தியால் அடித்து டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த ஒட்டுமொத்த சிலையவும் சிதைக்கிற மாதிரி ஒரு காட்சி. இது முதல்ல ஏஐ ஜெனரேட்டட் இமேஜாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்களே, கொஞ்சோண்டு பிசிறு தட்டிலேருந்து எல்லாம் நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது சார்ந்து நிறைய பேரும் வெரிஃபை பண்ணும்போது தான், இல்லையே கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜ் மாதிரி தெரியலையே, உண்மையிலே நடந்திருக்கு போல இருக்கே அப்படின்ற நிலைப்பாடுக்கு வராங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, சதர்ன் லெபனானோட டெபில் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் வில்லேஜுங்க. அங்கே தான் அந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறதா இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஐடிஎஃப் இந்த பகுதியிலையும் ஹெஸ்புல்லாவோட ஆக்டிவிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆப்ரேஷன் ஈடுபட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆப்ரேஷன் இப்போ சண்டையாக இல்லாமல், சீஸ்ஃபயர் சார்ந்து இல்லாமல் இருந்தாலும், டிஸ்மேண்டில் பண்ணுற வேலைலாம் நடக்கும் பார்த்தீங்களா, ஆக்குபை பண்ணப்பட்ட பகுதிகள் சார்ந்து அது இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த ஐடிஎஃபோட ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் இதுக்கு மத்தியில் தான் இந்த காட்சி தென்பட்டு இருக்கிறதா பல பேர் கருத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஈரான் சார்பு ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்க இந்த இஷ்யூ பேஸ் பண்ண ஒரு கிளிப்பை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குறிப்பாக ஏஐ ஸ்டைலில் லேகோ கிளிப் நிறைய ஷேர் பண்ணுவாங்க ஈரான் மீடியாலாம். இன்னொரு பக்கம் ஏஐ டைரெக்டாக ஏஐ சார்ந்து நிறைய வீடியோஸை கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை இஸ்ரேல் ராணுவ வீரர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க வீடியோ போட்டு ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தேடி பார்த்தோங்க. ஏன்னா அங்கே நடக்கிற நியூஸ் சார்ந்து அவங்க பயங்கரமாக கேரி பண்ணுவாங்களே. அதில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, லெப்டினன்ட் கர்னல் நாடவ் ஷோஷானி, ஐடிஎஃபோட ஸ்போக்ஸ் பர்சன், இவர் என்ன சொல்லியிருக்காராமா, அது யார் பண்ணியிருந்தாலும் சரிங்க, அவங்கள கண்டிப்பாக நாங்கள் விசாரிச்சே தீர்வோம், இந்த விவகாரத்தை சும்மா விட மாட்டோம், விசாரிச்சே தீர்வோம், அதில் சம்மந்தப்பட்டிருக்கவங்களை நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்போன்னு அவர் அஷ்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த காட்சி அப்போ உண்மைதான்ற மாதிரி கிளாரிஃபை ஆகிடுச்சுல.